தண்ணி தண்ணி கிடச்சிடுச்சு. ஆனால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. சந்தோஷ் கொஞ்சம் ஒரு 5 அடி எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கூட நமக்கு அது யூஸ் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வேற நான் படுத்துகிற நெஞ்செல்லாம் நிஜமாலுமே வெடிச்சு போகுது. கடல் மாதிரி கொந்தளிக்குது, முடியல மனசு. 30 அடியிலே தண்ணி கிடச்சிச்சு சந்தோஷ். 30 இல்லையே, அது கம்மி தானே. அதான் 28 அடியில் கிடச்சிது. 28 அடியில் கிடச்சி பண்ணுறது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இந்தா 28 அடியில் தண்ணி கிடச்சிது மலையில். அதுவும் வானம் பாட்டடிங்க பார்க்கும்போது அந்த இது மாதிரி இருக்குது மேலே. யாவாடியாவா பட்டு, இந்த பட்டு பாருங்கள், இந்த மாம்சம் நிற்கிறாரு பட்டு. இந்த பட்டு ரொம்ப பண்ணுவாள். இப்போ திரும்ப எதுவும் செய்ய முடியும். பட்டு போ பட்டு, ப்ளீஸ் பட்டு, அப்புறம் வா. ஐயோ இவ தொல்லை தாங்க முடியல. வந்து உட்காந்தா ரொம்ப சரசம் பண்ணுறான். கொஞ்சம் பேச விடு, சந்தோஷிட்ட பேசிடுறேன். ஏன் தள்ளி விட போதுங்க. இவளை கொஞ்சம் மடக்கி கொஞ்சம் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டடி. அது உன் ஃப்ரெண்டாச்சு, அது அப்படி தான் இருக்கும். சரி குத்துட்டு போ. போதும் போ போ போதும் போடு. சந்தோஷம் அதை கெடுத்து வச்சதே உங்கள் அக்கா தான். ராமா முடியல. சதீஷ் தோழரே வணக்கம். வாங்க ஏழையின் சிரிப்பு பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷ் பட்டு கண்ணு மீன் மின்னுதா? சந்தோஷ் என்னாச்சு தெரியுமா? ஏழையின் சிரிப்பு பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சுன்னா அது வந்து போர் போட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி வரும், நீங்கள் மோட்ரு போட்டு யூஸ் பண்ணுங்க, பட் அதிக தண்ணி வரலனா கூட டெய்லி ஒரு பேரல் தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம், 200 லிட்டர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ப்ளம்பரை கூப்பிட்டு காட்டுறதுக்கு ப்ளம்பர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை தண்ணி வராது, மோட்ரு போட முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் போர் போட்டு 30,000 ரூபாய் நஷ்டமானது மட்டும்தான் மிச்சம். நல்லா இருக்கேன் பிரதர், வேறு வழியில் வாயால் அதுதான் சொல்லணும். தப்பு பண்ணிட்டோம் நாங்கள். அது மழை டைமில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக மழை தானே, அதனால் இந்த டைம் நாங்கள் சூஸ் பண்ணது தப்பு, போர் போட்டதுன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, மீண்டும் மீண்டும் வந்துட்டு உடனே எடுக்க முடியாது, அதனால் சித்திரை மாதம் கழித்து பார்த்துக்கலான்னு இருக்கோம். அதை நினச்சாலும் இன்னும் பயமாக தான் இருக்குது. திரும்ப செய்யறதுக்கு வந்து அதில் எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க சந்தோஷ். இதுக்கப்புறம் ஒன்ஸு அது போர் போட்டால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஆவல்னா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து மண் சரிவு இருக்குது, உள்ளே வந்து சரிஞ்சு கொட்டுது, மிஷின் லாக் ஆகுது. ஸோ அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்று அது டம்மி போட்டு மூடி விட்டுறணும், இல்லைன்னா மாமா என்ன சொல்கிறாருன்னா, வேணால் சும்மா அப்படியே விட்றதுக்கு வேணால் அடி பம்ப் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர், நல்லது. போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்களா? வீட்டுக்கு போகிறீங்களா? பார்த்து சூப்பர், பார்த்து போயிட்டு வாங்க, நல்லது. வருஷம் முடிகிறப்போ ஒரு கோயிலாக போயிட்டு வர்றது அதுவும் ஒரு நல்லா தான் இருக்கும். இந்த கடந்த வருஷத்தில் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்ற அந்த ஒரு மெமரி இருக்கும்ல, நல்லாயிருக்கும். போயிட்டு வாங்க. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. மாமா அடி பம்ப் வேணால் போட்டு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு மேலே எப்படி கடிக்குது, கொசு வலிக்குது. அதனால் அடி பம்ப் வேணால் போட்டு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, சும்மா விடுறதுக்கு வந்தாச்சு வரலாம், பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம் போட்டுன்ட்டு. எனக்கு என்னன்னா வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும். இருக்கா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். என்ன பண்ணுறது, எனக்குன்னு நிறைய பிளஸ்ஸிங் இருந்து கூட கடவுள் என்னை ரொம்ப கை விட்டுட்டார், கஷ்டப்படுத்திட்டாருன்ற ஒரு வருத்தம். பட் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்பயும் நடக்கிறது இல்லைல்ல. சில நேரம் இப்படியும் நடக்கும், அதையும் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்து தான் ஆக வேண்டியிருக்கு. இவனை கொஞ்சம் யாருமா இது, ஏன்டியே உன் சரசம் தாண்டி அவன் பட்டு பண்ணுறதெல்லாம் எல்லாம் உன் சரசம்தான். ஓகே, இங்கே போட்டாடி கையில் பாருடி, அவள் பண்ண வேலையை கையில் பாரு. யார் பண்ணது? இவ தானே. இப்போ தொடச்சி விடு. எப்படி ஒரு கையில் காஃபி ஒரு கையில் ஃபோனு, அவன் மேலே தடை விட்டுருவா.